உபாகமம் 4வது அதிகாரம் 29வது வசனம் பாருங்க. அப்பொழுது அங்கிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். சொல்லுங்க, எதை தேடுகிறோம்? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம இருதயம் எதை தேடுது? நம்ம இருதயம் எதை தேடுகிறது? நம்ம இருதயம் எதை தேடணும்? சொல்லுங்க, கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது. இன்னைக்கு ஏன் நமக்கு நிறைய குறைவு இருக்குது தெரியுமா? நம்முடைய தேடல் கர்த்தர் கிடையாது. நிறைய புரியுங்களா? நீங்கள் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, உங்கள் ஃபோனில் சர்ச் பண்ணுறீங்க. என்ன சர்ச் பண்ணி எதை தேடுறீங்க? பைபிள் வசனத்தை தேடுறீங்களா? ஆண்டவருடைய பாட்டை தேடுறீங்களா? இல்லைன்னா சமையல் குறிப்பை தேடுறீங்களா? இல்லைன்னா ஏதாவது டிப்ஸு தேடுறீங்களா? இல்லைன்னா ஆபாச படத்தை தேடுறாங்களா? சில தேடுவாங்க. தேடுறீங்களா? இல்லைன்னா ஜோக்கை தேடுறீங்களா? புரியுதுங்களா? ஆமாம், நீங்கள் ஃபேஸ்புக்குள்ளே போயிட்டீங்க, எதை தேடுறீங்க பார்த்தீங்களா? அடுத்தடுத்து உங்கள் இருதயம் தேடும். நீங்கள் அப்படி பார்த்துட்டே இருப்பீங்க. நீங்கள் நினைக்கிங்க ஸ்க்ரோல் பண்ணுறீங்கன்னு நினச்சிட்ருக்கிறீங்க. ஆனால் உங்கள் இருதயம் எதையோ ஒன்று தேடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் பாருங்கள், நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருப்பீங்க, ஒன்றில் ஸ்டக்குன்னு நின்றுவீங்க. அப்போது நம்ம இருதயம் எதையோ தேடுது, நமக்கு பிடிச்ச மாதிரி தேடுது. அதுக்கு சம்மந்தப்பட்டது இல்லைன்னொன்னே அப்படியே ஸ்கிப் பண்ணி விட்டுருதோம், அப்படியே ஓட்டி விட்டுருதோம். அப்புறம் நமக்கு இருதயத்துக்கு பிடிச்சது வந்துன்னா அப்படியே சந்தோஷமாக இருக்கும். இப்படி நம்ம இருதயம் தேட உணர்வுடையது. அதுதான் எதை தேடுறோம் ரொம்ப